அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அஷ்ரஃப். இது என்ன சீரீஸ் அப்படிங்கிறீங்களா? அதாவது வந்து ஃபுட் ரிவ்யூஸ் வந்து இப்போ வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதை திறந்தாலும் எந்த ரெஸ்டாரண்ட் எடுத்தாலும் எல்லாருமே வந்து 5 ஸ்டார். இது என்ன பார்த்து எல்லாருமே 5 ஸ்டாரா? ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே 5 ஸ்டாராகவே இருக்குது. சரி, இதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம்? சரிலாம் பண்ண முடியாது. சரி, ஓகே, இதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மக்கான் ரொட்டி ரெஸ்டாரண்ட். அதாவது அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் நுங்கம்பாக்கம் அந்த ஏரியாவில் இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் எக்மோரில் இருக்குது. மோர் ஸ்ட்ரீட் அண்ட் எந்த இடத்துல சொல்கிறது, பேந்தியன் ஸ்ட்ரீட், கிரீன்ஸ் ரோட், காப்பர் சிமினி இதோட இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கான் ரொட்டி. மக்கான் ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.9 கூகுளில் வாங்கியிருக்கு. 638 ரிவ்யூஸ். ஓகே, குட் ரிவ்யூ. 638 ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் இருக்குது. எல்லாருமே வந்து பெஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட் தான், இங்கே தான் நீங்கள் போகணும், அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாருமே போட்டிருந்தாங்க. சரி, அப்படி என்னதான்ப்பா இருக்குன்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு நம்ம ரிவ்யூ சொல்லியே பார்த்தா லாஸ்ட் வீக் ஒருத்தரே வந்து கழுவி ஊற்றிருக்காரு. ஆனால் என்னங்கடா இது, சரி பழைய காலத்தில் கழுவி ஊற்றிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு, 10 நிமிஷம் பவர் கட் இல்லையா? சரி, பவர் கட் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரெஸ்டாரண்ட் விட்டலாம். ஓகேயா, ஏதோ ஒரு பன் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ராட்டன் ஸ்மெல், அதாவது ராட்டன் ஸ்மெல், அழுகின வாசம் கிடையாது, நாத்தம் அப்படி வந்துச்சான். உடனே அதை சேஞ்ச் பண்ணி வேற கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து அந்த சிஸ்லிங் ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து சுற்றி கொடுத்துருக்காங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா 25 பேர் சேர்ந்து போனாங்களாம். 25 பேர் சேர்ந்து போயிட்டு வந்து முதல்ல சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கப்பா, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக வரோம், 25 பேர் வரோம், பக்காவாக பண்ணணும், சொமாட்டோ கோல்டு அப்படின்னு இது இருக்கும் போலி அந்த கார்டு, அதெல்லாம் பண்ணணும், அது இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சார் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க தலைவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. 25 பேரை இறங்கியிருக்காங்க. இறங்கி உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யாருமே கண்டுக்கிறது யாருமே இல்லை, எல்லாம் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். அண்ட் ஏசி ஒழுங்காக வேலை செய்யலையா, அப்புறம் ஃபுட்டு சரியாகவே இல்லையா, ஹாட்டாக இல்லையா, பேடாக இருக்காண்டே, 25 பேரை கூட்டு போறீங்க, அந்த அளவில் போடுற வந்து யூடியூப் ரிவ்யூ பார்த்து போனேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சான். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பேசாமல் ஷட் டவுன் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், பீப்புளோட மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மிஸ்டர் கிருஷ்ணன் சதாங் அப்படின்னு போட்டிருக்காரு, சதாங்ச்சி போட்டிருக்காரு. இதில் என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து புக்கிங் எடுக்கிறப்ப நாங்கள் அந்த ஜொமாட்டோ கோல்டு கார்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேமெண்ட் வாங்குறப்ப டே ஜொமாட்டோ நீ சாப்பிட்டு முடிச்சிட்டல, கொமாட்டோலாம் கிடையாது, நீ காசை கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காசை கொடுத்துட்டு வந்தாலும் சிம்பிளி சீட்டிங் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே விடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து ஜாய் சிதேந்திரா டிராவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, ஏப்பா வாட்ச்மேன்லேருந்து கடை நிலை ஊழியிருந்து லாஸ்ட் வரைக்கும் யாருமே என்னை மதிக்கல, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு, மஸ்கிட்டோ இருந்துச்சு என் ஃபுட்டில் டின்னரில் அப்படிங்கிறாரு. அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரா மஸ்கிட்டோ இருக்குன்னு, அதை எடுத்து போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு எடுத்து போட்டு திருப்பி சாப்பிட சொன்னாங்களா. ஸோ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னாலே முடியல அப்படிங்கிற சேம் இஷ்யூ இங்கேயுமே பேமெண்ட் இஷ்யூ தான் வந்துச்சான். இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ வந்து இது பண்ணாங்களா. அதே மாதிரி வந்தீங்கன்னா மெயின் டோரை மூடிட்டாங்களாம். அப்புறம் வந்து one lady of our group remain inside the building and not open the gate at midnight. They had some payment dispute with some other party. ஸோ யார் கூடயே 2 பார்ட்டி கூட இஷ்யூவில் வந்து மெயின் டோர் என்ன மூட்டு போயிட்டாங்கன்னா, அண்ட் ஃபுட்டு நல்லாவே இல்லையா, யாருமே கண்டுக்கலையா, இது ஒரு வேஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படி போட்டிருக்காங்க. சரி, போன மாதம் சம்பவம் பண்ணுறதுக்காக போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா வந்து இதெல்லாம் வேஸ்டிங், இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் சென்னை, நல்லாவே இல்லை, ரூடு, அரகண்டு, பேமெண்ட்டு ஜொமாட்டோன்னு சொன்னாங்க, ஆனால் ஒத்துக்கவே இல்லை. அதே மாதிரி எதுக்கு ஜொமாட்டோ சொல்கிறீங்க, அதே யாரும் ஒத்துக்கவே இல்லை, ஸ்கேம், எனக்கே பயமாக இருந்துச்சு, என் கேர்ள் ஃப்ரெண்டோட வேறு போயிருந்தேன் அப்படின்னு வேறு அவர் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அவரும் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா வந்து, நான் உள்ளே போய் உட்காந்தேன், இடத்துல இது இருக்குன்னாங்க, அது இருக்குன்னாங்க, எதுவுமே இல்லை, எனக்கு பட்டர் மில்க் கேட்டேன், அது கொடுக்கவே இல்லை, 2 ஸ்டார்டர் கேட்டேன், 1 தான் கொடுத்தாங்க, யாரோ வச்சது மாதிரி இருந்துச்சா, இட்ஸ் ஸோ பேட், வி லெஃப்ட் த பிளேஸ், யாரோ வச்சது மாதிரி இருந்துச்சா, இது இல்லவே இல்லைங்கிறாங்க. அண்ட் யார் என்ன சொல்கிறாங்க, who will want to pay, ஒரு பேட் ஃபுட்டுக்கு நான் 200 ரூபா கொடுப்பேனா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் செம்மையா போட்டு பாருங்க, யூடியூப் ரிவ்யூ பார்த்துட்டு 6 கிலோமீட்டர் போனாராம். எதுக்குன்னா வந்து ரொட்டி வந்து குட் சப்ஜி சாப்பிடலான்னு போயிருக்கிறாரு. அஜய்குமார் போயிருக்காரு. என்னன்னா அவங்க கொடுத்த வந்து வெஜ் கோலாபூரி அண்ட் தந்தூரி ரொட்டி கொடுத்தாங்க. கோலாபூரி means not a carrot and green peas and the taste is the same as sweet curries. I spent 600 rupees, 593 rupees. What is this, your honor? இதெல்லாம் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் அமீபா அப்படிங்கிறவங்க, அவங்களும் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, ஃபுட்டே சரியில்லை அப்படிங்கிறாங்க, நார்த் இந்தியன்னு. இன்னொருத்தன் ஃபேமிலி கெட்டுக்கிறதுக்காக நாங்கள் 30 பேர் போனோம், எங்களுக்கு சரியே இல்லை, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் மெனு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ஓனர் ஆஸ்க் வந்து எதுக்கு உங்களுக்கு ஸ்பூன் வேணும்னு கேட்குறாரு ஓனர் வந்து. அப்புறம் வந்து எங்களுக்கு இதுதான் இருக்குங்கிறாங்களா. ஓனர் வந்து என்ன சொல்றாரா, ஸ்பூனு கீழே விழுந்துருச்சான், அந்த ஸ்பூனை தொடச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரா.
ஸோ இந்த மாதிரி வந்து பல இஷ்யூஸ், ஃபுட்டு சரியில்லைங்கிறாங்க, சர்டிஃபிகேட் கேட்டால் FSSAI கேட்குறாங்க, அண்ட் கிளாஸில் கொடுத்த வாட்டர் சரியில்லையா. எப்பா என்னங்கடா வீடியோ சீரீஸில் போடலான்னு பார்த்தா அதே எப்படி போகுது அப்படிங்கிறீங்களா? சரி, மக்கான் ரொட்டி ரெஸ்டாரண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட என்ன நீங்கள் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களை என்ன சொல்லுவேன்னா, கூகுள் ரிவ்யூஸில் போயிட்டு உங்களுடைய 1 ஸ்டார் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிங்க, ரிப்ளை பண்ணுங்க. உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் கழுவி ஊற்றுருவாங்க ஒரு சைடில், இன்னொரு சைடில் நீங்கள் பாட்டு யூடியூப்ல இருக்க நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காசு கொடுத்து நாங்கள் ரிவ்யூஸை சூப்பராக வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. ஸோ மக்களே, நீங்கள் யூடியூப் ரிவ்யூ பார்க்குறீங்க சரி, பட் கூகுள் ரிவ்யூ பாருங்கள். இந்த மாதிரி பல ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. பட் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து வச்சிருக்கேன், அவங்கள நம்ம ரோஸ்ட் பண்ணி, இதெல்லாம் என்ன காரணம் எதுக்கு செய்யறோம்னா வந்து ஃபியூ இயர்ஸ்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ரிவ்யூஸ் எல்லாமே யாருமே பார்த்தாலுமே அது ஃபேக் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஏன்னா வந்து ஓகே 50,000 கொடுத்தா வந்து ரிவ்யூ பண்ணிட்டு 5 ஸ்டார், 30,000 கொடுத்தா ஒரு 5 ஸ்டார் இப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் வந்து நான் ரியலாக கூகுளில் போயிட்டு செக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ மக்கான் ரொட்டியில் நீங்கள் சாப்பிட்டீங்க சூப்பராக இருந்துச்சுன்னா வந்து கீழே வந்து இந்த கமெண்ட்ல கொடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க நல்லா இல்லைன்னா அதையுமே சொல்லுங்க. நான் ஒன்றும் சாப்பிட்டதில்லை. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் அஷ்ரஃப், அன்புடன் அஷ்ரஃப். ஓகே பாய். நம்ம ஷார்ட்ஸ்லையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஸோ பலவித ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. 100K சப்ஸ்கிரைபரை நோக்கி இந்த சேனல் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.